ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாரி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 15. அத்தியாயத்தின் தலைப்பு புருஷோத்தம யோகம். பதம் 1. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், மேல் நோக்கிய வேர்களையும் கீழ் நோக்கிய கிளைகளையும் வேத பதங்களை இலைகளாகவும் கொண்ட ஓர் அரச மரம் உள்ளது என்று கூறப்படுகின்றது. இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன். பொருளுரை. பக்தி யோகத்தின் முக்கியத்துவத்தை விளக்கிய பின்னர் வேதங்களை பற்றி என்ன கூறுகிறீர் என்று ஒருவர் கேட்கலாம். வேத கல்வியின் நோக்கம் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதே என்று இந்த அத்தியாயம் விளக்கப்படுகின்றது. எனவே கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவன் ஏற்கனவே வேதங்களை அறிந்தவன். ஜட உலகின் பிணைப்புகள் ஒரு அரச மரத்திற்கு இங்கே ஒப்பிடப்பட்டுள்ளன. பல நோக்கு செயல்களில் ஈடுபட்டிருப்பவனை பொறுத்தவரை அரச மரத்திற்கு முடிவே இல்லை. அவன் ஒரு கிளையிலிருந்து மற்ற கிளைக்கும் அதிலிருந்து வேறு ஒன்றுக்கும் என தெரிந்து கொண்டுள்ளான். ஜட உலகம் என்னும் இந்த மரம் முடிவற்றது. இந்த மரத்திடம் பற்றுதல் கொண்டவனுக்கு முக்தி பெற வாய்ப்பில்லை. ஒருவனை உயர்த்துவதற்கான வேத மந்திரங்கள் இம்மரத்தின் இலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இதன் வேர்கள் மேல் நோக்கி வளர்கின்றன. ஏனெனில் இவ்வுலகத்தின் மிக உயர்ந்த கிரகமான பிரம்மா வசிக்கும் இடத்திலிருந்து அவை தொடங்குகின்றன. மாயையின் இந்த அழிவற்ற மரத்தை ஒருவன் புரிந்து கொண்டால் இதிலிருந்து அவன் வெளியேற முடியும். இந்த பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறையினை புரிந்து கொள்ளுதல் அவசியம். முந்தைய அத்தியாயங்களில் பௌதிக பந்தத்திலிருந்து வெளியேறுவதற்கான பற்பல வழிமுறைகள் விளக்கப்பட்டன. மேலும் பரமபுருஷருக்கான பக்தி தொண்டு மிகச் சிறந்த வழி என்பதையும் 13ஆம் அத்தியாயம் வரை நாம் கண்டோம். பக்தி தொண்டின் அடிப்படை கொள்கை ஜட செயல்களில் பற்றில்லாமல் இருப்பதும் இறைவனுடைய தெய்வீக தொண்டில் பற்றுதல் கொள்வதும் ஆகும். ஜட உலகின் மீதான பற்றுதலை உடைத்தெறியும் வழிமுறை இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் விவாதிக்கப்படுகின்றது. ஜட வாழ்வின் வேரானது மேல் நோக்கி வளர்கின்றது. இந்த வேர் மொத்த ஜட வஸ்துக்களிலிருந்து, அதாவது பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த கிரகத்திலிருந்து தொடங்குகின்றது என்று பொருள். அங்கிருந்து பிரபஞ்சம் முழுவதிலும் விரிவடைகின்றது. விரிவடையும் கிளைகள் பல்வேறு கிரக அமைப்புகளை குறிக்கின்றன. அதன் பலன்கள் உயிர்வாளிகளின் செயல்களான அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியவற்றை குறிக்கின்றன. அடுத்ததாக கிளைகள் கீழும் வேர் மேலுமாக இருக்கும் மரத்தினுடைய அனுபவம் நமக்கு இந்த உலகில் இல்லை. இருப்பினும் அது போன்று ஒன்று உள்ளது. அத்தகு மரத்தினை நீர்த்தேக்கத்தின் அருகில் காண முடியும். கரையில் இருக்கும் மரங்கள் தங்களது கிளைகள் கீழேயும் வேர்கள் மேலேயுமாக நீரில் பிரதிபலிப்பதை நம்மால் காண முடியும். வேறு விதமாக கூறினால், ஜட உலகம் என்னும் இந்த மரம் ஆன்மீக உலகம் என்னும் உண்மையான மரத்தின் பிரதிபலிப்பாகும். மரத்தின் பிம்பம் நீரில் அமைந்திருப்பது போல ஆன்மீக உலகின் பிம்பம் ஆசையில் அமைந்துள்ளது. பிம்பமான ஜட ஒளியின் மீது விஷயங்கள் அமைந்திருப்பதற்கான காரணம் ஆசையே. ஜட வாழ்விலிருந்து வெளியேற விரும்புபவன் ஆய்வறிவின் மூலம் இந்த மரத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுதல் அவசியம். அதன் பின்னர் அம்மரத்துடனான உறவை அவனால் துண்டிக்க முடியும். உண்மை மரத்தின் பிம்பமான இம்மரம் துல்லியமான நகலாகும். ஆன்மீக உலகில் எல்லாம் இருக்கின்றன. அருவவாதிகள் இந்த ஜடமரத்தின் மூல வேறாக பிரம்மனை எடுத்துக்கொள்கின்றனர். சாங்கிய தத்துவத்தின்படி அந்த வேரிலிருந்து
பிரகிருதி, புருஷர், 3 குணங்கள், பிறகு பஞ்ச மகாபூதங்கள், அதன்பின் 10 புலன்கள், மனம் என ஒவ்வொன்றாக வருகின்றன. இவ்வாறு மொத்த ஜட உலகையும் அவர்கள் 24 மூலக்கூறுகளாக பிரிக்கின்றனர். எல்லா தோற்றங்களுக்கும் பிரம்மனை மையமாக எடுத்துக்கொண்டால் இந்த ஜட உலகம் அந்த மையத்தின் 180 கோணங்கள் அல்லது டிகிரிகள் கொண்ட தோற்றமே. மீதமுள்ள 180 கோணங்கள் ஆன்மீக உலகமாகும். ஜட உலகம் ஒரு திரிபடைந்த பிம்பம் என்பதால் இங்குள்ள வேறுபாடுகள் ஆன்மீக உலகிலும் இருக்க வேண்டும். ஆனால் அங்கு அவை உண்மையானவை. பிரகிருதி என்பது முழுமுதற் கடவுளின் வெளிப்புற சக்தி. புருஷா என்பது சாட்சாத் முழுமுதற் கடவுளே. இது பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. இந்த தோற்றம் பௌதிகமானது என்பதால் அது தற்காலிகமானதும் கூட. பிம்பம் என்பது தற்காலிகமானது, ஏனெனில் அது சில சமயங்களில் காணப்படுகிறது, சில சமயங்களில் காணப்படுவதில்லை. ஆனால் எதை அடிப்படையாக வைத்து இந்த பிம்பம் பிரதிபலிக்கப்படுகின்றதோ அந்த மூலம் நித்தியமானது. உண்மையான மரத்தின் பௌதிக பிம்பம் வெட்டப்பட வேண்டும். வேதங்களை அறிந்தவன் என்று ஒருவனை குறிப்பிடும் பொழுது அவன் இந்த ஜட உலகின் பற்றுதலை எவ்வாறு துண்டிப்பது என்பதை அறிந்தவன் என்று எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்த வழிமுறையை ஒருவன் அறிந்தால் அவன் உண்மையில் வேதங்களை அறிந்தவன், வேதங்களின் சடங்குகளால் கவரப்படுபவன், இம்மரத்தின் அழகான பச்சை இலைகளால் கவரப்படுவன் ஆகின்றான். உண்மையில் அவன் வேதங்களின் குறிக்கோளை சரியாக அறியவில்லை. முழுமுதற் கடவுளால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி வேதங்களின் நோக்கம் பிம்மம் போன்ற இம்மரத்தை வெட்டி சாய்த்து ஆன்மீக உலகின் உண்மை மரத்தை அடைவதாகும். ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கௌர பிரமணந்தே. ஹரி ஹரி போல்.